வணக்கம் 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 உறவுகளே. இது நேத்தோட கண்டினியூவேஷன் விலாக் தான். இந்த முருகர் கோயில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மரமும் இருக்குது. இந்த மரம் வந்து ரொம்ப பெருசான மரம் தான். பார்க்க வந்து அதில் இருக்க காய்ங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி தூரத்துலேருந்து பார்க்க ஒருவேளை உண்மையாலே அந்த மரம் தானோ அப்படின்னு கூட தோணுச்சு. இல்லை, அப்புறம் கிட்ட போய் பார்த்தா காயெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நாராக இருந்துச்சு. மரம் ஃபுல்லாகவே இலையும் காய்களும் தான் நிறைய இருந்துச்சு. இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே எதிர்க்காப்பில் ஒரு ஆட்டோ ஷெட் மாதிரி இருந்துச்சு, குளமும் இருந்துச்சு. அதை ஒட்டி தான் இந்த மரம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு விஷக்காயாக இருந்தால் கண்டிப்பாக குளத்து பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு மூலிகை செடியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அதை பற்றி எதுவும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த முருகர் கோயில் தான் ஸ்பெஷல். ஆனால் சாமி கும்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே ஆலமரம் தான். நிறைய ஆலமரம் இருந்துச்சு. அதோட விழுதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னா வந்து கொஞ்சம் எனக்கு கால் பெயின் இருந்ததுனால வந்து என்னால் இறங்கி போய் அதை வீடியோ எடுக்க முடியல. அதனால் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் கார்லேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்டா, நீ அப்படியே பார்த்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காரில் ரவுண்ட் அடித்தது தான் இது. கொஞ்சம் நிறைய ஆலமரம், அரச மரம் ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். அங்கே எல்லாமே இயற்கை காற்றே வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு என்ன டென்ஷன் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அந்த இடத்த போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகிடுவாங்க. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோன்றதை கூட மறந்துடுவோம். அந்தளவுக்கு ஒரு அமைதியான அழகான இடம். செஞ்சி பக்கத்தில் இருக்க ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நினச்ச நேரத்தில் போய் பார்க்க முடியும், செய்ய முடியும். நம்மளால் அப்படி முடியாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம். அதனால் போகிறவங்க கண்டிப்பாக போய் அந்த இடத்தெல்லாம் பாருங்கள். ரொம்ப இயற்கையான ஒரு அமைதியான சூழ்நிலை, அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த விலாகில் போட்டுகிட்டே இருக்கேன். நான் பார்த்ததை நீங்களும் என் மூலிமா பார்த்து என்னோடய வீடியோஸ் மூலிமா பாருங்கள். அந்த ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் போய் ரசிச்சுட்டு வாங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி.